ஹலோ ஆல், குட் மார்னிங். இன்றைக்கி மெயினான நியூஸ் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், இருந்தாலும் நானும் சொல்லிடுறேன். இன்றைக்கி குளோபல் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து யூரோப்போட 8 கண்ட்ரீஸ் மேலே டேரிஃப் இம்போஸ் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதனால் அஃபெக்ட் ஆகிற கண்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டென்மார்க்கு, நார்வே, ஸ்வீடன், ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, நெதர்லாண்ட்ஸ், ஃபின்லாண்ட்ஸ் அண்ட் யூகே. சரிங்களா? இதெல்லாம் வந்து 10% டேரிஃப் இம்போஸ் பண்ண போகிறாங்க ஃப்ரம் February 1, 2026. சரிங்களா? அப்போ இருந்து டேரிஃப் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படி நடக்கலை அப்படிங்கும்போது June 1 வரைக்கும் வந்து 25% டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதனால் யூஎஸோட யூரோப் ட்ரேட் வார் ஃபியர் வந்து திரும்ப வந்து ஸ்ட்ராங்காக வந்துருச்சு. இந்த குளோபல் நியூஸ் வச்சு எல்லோரும் வரிடாக தான் இருக்காங்க. ஒரு ஞாபகம் இருக்கான்னு தெரில, April 2025 வந்து ஒரு இதே மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. சரிங்களா? லிபரேஷன் டே டேரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த டைமில் என்னாச்சுன்னா மார்க்கெட் வந்து கிராஷ் ஆச்சு. ஆக்சுவலாக அதே டைமில் வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ரிஸ்க் எடுக்க பயந்துட்டு இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லேருந்து மணி எடுத்துகிட்டு கோல்டு, சில்வர், டாலரு அந்த மாதிரி சேஃபான அசட்ஸ்க்கு வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சு. இமீடியட்டாக பார்த்தா யூரோப் ஸ்டாக்ஸில் வந்து ப்ரெஷர் இருக்கும், யூரோ வந்து வீக் ஆகும், கோல்டு, சில்வர்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், குளோபல் ஈக்விட்டிஸில் வந்து வாலட்டைலாக வந்து ட்ரேட் ஆகும். சரி, இப்போ இந்தியன் மார்க்கெட்டை பற்றி இதுலேருந்து என்ன பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் டைரக்ட் நியூஸ் வந்து நம்மளுக்கு கிடையாது. ஆனால் குளோபல் ரிஸ்க் ஆஃப் சென்டிமெண்ட்னால நம்மளுக்கு இம்பேக்ட் வரலாம். யூஎஸ் அண்ட் யூரோப் மார்க்கெட்ஸ் வந்து வீக்னா இந்தியன் மார்க்கெட்டு கொஞ்சம் வீக்காக ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. மேபி ஃப்ளாட் ஓப்பனிங் ஒரு ஸ்லைட் கேப் டவுன், ஐம் நாட் ஷுர் ஆஃப் இட், அதையும் நான் சொல்லிடுறேன். ஆனால் வாலட்டிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். சரி, என்னதான் இந்த குளோபல் நியூஸ் அந்த மாதிரி இருந்தாலும் இந்த ரிசல்ட்ஸு, அந்த மாதிரி கம்பெனி ரிசல்ட்ஸு, பேங்க்கோட ரிசல்ட்ஸு இதெல்லாம் வந்து கூட கொஞ்சம் காப்பாற்றலாம் இந்தியன் மார்க்கெட்டை. ஆக்சுவலாக என்னென்னா எஃப்ஐஐயோட பிஹேவியர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ரிஸ்க் ஆஃப் மூடில் வந்து எஃப்ஐஐஸ் வந்து எமர்ஜிங் மார்க்கெட்டில் எக்ஸ்போஷரை வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஆல்ரெடி எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் ஹை ஷார்ட்ஸ் வந்து ஹோல்டு பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட் வந்து சைட்வேஸ் இல்லை மைல்டு நெகட்டிவ் வயாஸில் இருக்க சான்ஸ் இருக்குது. இப்போ செக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா கம்மிங் டு த பேங்க்ஸ் வந்து ஐசிஐசிஐ பேங்க்கோட Q3 எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபுல்லாக மீட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். லோன் அண்ட் டெபாசிட் க்ரோத் வந்து ஓகேவாக இருந்துச்சு, ஓவராலாக மாடரேட் பர்ஃபார்மன்ஸ். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இட் ஷோட் சம் சாலிட் ரிசல்ட்ஸ். அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக க்ரோ ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லோன் க்ரோத்து, ட்ரெஷரி கெயின்ஸு, அசெட் குவாலிட்டி ஸ்டேபிள் அப்படிங்கிற மாதிரி சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. மேபி மார்க்கெட்டுக்கு இது ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் கியூன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் ஒரு நிஃப்டியோட லெவல்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோரியில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஓவரால் ஃபார் டுடே வந்து ஃபார் மீ இட் லுக்ஸ் லைக் அ ட்ராப் டே டைப் மார்க்கெட். அதாவது ஸ்கேல்பிங் ஒர்க்ஸ் பெட்டர் டுடே, அவாய்ட் ஹெவி பொசிஷனல் ட்ரேட்ஸ், வெயிட் ஃபார் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.